வாங்க வாங்க, இன்னைக்கு நாங்க ஒரு பார்க் தாங்க போயிருந்தோம். இதுக்கு 50 RMB காசு கட்டி தாங்க நாங்க உள்ள போயிருந்தோம். சைனாவில பார்க்குக்கு பஞ்சமே இல்லங்க. என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட ட்ரை சைக்கிள்ஸ் வேன் இருந்துச்சு. நம்மளால நடக்க முடியலனா நாம பே பண்ணிட்டு இந்த ட்ரை சைக்கிள் எடுத்துட்டு நாம இந்த பார்க்கே சுத்தி வரலாம். ஏகப்பட்ட பார்க் இருக்குன்னு சொன்ன அப்புறம் ஏன் 50 RMB கட்டணும் தெரியுமா? ஏன்னா இந்த கப்பலை பாக்கிறதுக்காக தான். எனக்கும் கப்பல் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். நானும் உள்ள போய் சுத்தி பாக்குறேன். இந்த கப்பல் ஃபுல்லாவே மிலிட்டரி சப்ளைஸும் நேவி போர்சஸ் பத்தியும் தான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீரங்கே நான் எங்க பார்த்தேன். கப்பல்ல 2-3 ஃப்ளோர் இருந்துச்சுங்க. எல்லா ஃப்ளோர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ், பாம்ஸ், அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அதை பத்தி தான் டிஸ்கிரைப் பண்ணி இருந்தாங்க. சம்மர் ஹாலிடேன்றனால கூட்டம் ஜாஸ்தியா தாங்க இருந்துச்சு. கப்பலுக்குள்ளே லிஃப்ட் வச்சிருந்தாங்க. அந்த லிஃப்ட்ல ஏறி ஒவ்வொரு ஃப்ளோரையும் விசிட் பண்ண ஆரம்பிச்சேன். இதுல சைனா, ஜப்பான் கூட, பிரிட்டிஷ் கூட எல்லாம் எப்படி சண்டை போட்டுச்சுன்றத பத்தியும் விலாவரியா சொல்லியிருந்தாங்க. ஆரம்ப காலத்துல யூஸ் பண்ண ஈட்டி, எந்த மாதிரி வண்டி யூஸ் பண்ணாங்க அது கூட இங்க பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாம்ஸ், படத்துல பாக்குற ராக்கெட் லான்ச்சரும் இங்க வச்சிருந்தாங்க. சைஸ் வெரைட்டில பல வகையான கன்ஸ் நான் இங்க பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பா தாங்க இருந்துச்சு. நான் டாப் ஃப்ளோர் போயிட்டேங்க. அங்க ஏகப்பட்ட ஜெட்ஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க. எல்லாமே ரிட்டையர் ஆயிட்டு இப்போ ஹாப்பியா ரெஸ்ட் எடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். மேல இருந்து சுத்தி பார்த்தா ஃபுல்லாவே ஏகப்பட்ட ஏரோப்ளைன்ஸ், ஜெட்ஸ் தாங்க இருந்துச்சு. அப்புறமா மிலிட்டரி வண்டிங்க தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். என்னடா ஃபிளைட் ஏறிட்டோம், இன்னும் கப்பல் தான் மிஸ்ஸிங்கா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில கப்பலையும் ஏறி பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க.